ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருமண நாளை, பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியத்துல ஏமாற்றம், தோல்வி, வேதனை, நம்பினவர்களே நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளே நமக்கு விரோதமாய் நிற்கும்போது நம்முடைய உள்ள உடைந்து போகிறதல்லவா? இன்றைக்கு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறாராம். வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. இங்கே பார்க்கிறோம், தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இங்கே பார்க்கிறோம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி செய்து. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த சகோதரர்களாய் பறக்கப்பட்டவனாக, வேதனைப்படுத்தப்பட்டவனாக, துக்கப்படுத்தப்பட்டவனாக அங்கே யோசேப்பு காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு கவலை, என்ன அடுத்து என்ன செய்ய போறான்? இப்ப பார்க்கிறோம், போத்திபார் வீட்டுல அவன் அடிமையா இருக்கிறான். அங்க அவனை சிறையில போட்டுட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியாது. ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் பெரிதா இருந்தபடினால அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியும் கொடுத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் அவன் சொல்றான், என்னுடைய ஏமாற்றம், நான் என்னுடைய தகப்பனுடைய அன்பு எனக்கு கிடைக்கல, அதுல ஒரு ஏமாற்றம், என்னுடைய சகோதரருடைய அன்பு எனக்கு கிடைக்கல, அதுல ஒரு ஏமாற்றம், வேதனை, வருத்தம், இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு மாற்றினார் என்று சொல்லி அவன் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் அநேக காரியத்துல ஏமாற்றப்பட்டு இருக்கீங்களா? தோல்வியை சந்திச்சிருக்கீங்களா? வருத்தப்பட்டு இருக்கீங்களா? வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர் மாற்றி உங்களை உயரமான இடத்துல வைக்க போகிறார். எல்லாராலும் அவன் தள்ளப்பட்ட நிலைமையில தான் இருந்தான். ஆனா அவன் தள்ளப்பட்ட நிலைமையில இருந்த அவனை தலைக்கல்லாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு பிரதம மந்திரியாய் அந்த நாட்டிலே அவனை உயர்த்தி வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, சஞ்சலப்பட்டு, ஏமாற்றப்பட்டு நீங்க நிக்கிறீங்க இல்லையா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உயரமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். ஏன் கலங்குற? ஏன் திகைக்கிற? நீ கலங்காத. உன் வருத்தம், உன்னுடைய ஏமாற்றம், உன்னுடைய தோல்வி, உன்னுடைய வேதனை, உன்னுடைய கவலை எல்லாவற்றையும் நான் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க போறேன்னு சொல்றாரு. கண்களை மூடி செபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்துல ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்களோ, நண்பனை நம்பி ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், அல்லது தகப்பனே குடும்ப உறவினர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றப்பட்டு ஆண்டவரே இந்த நாட்கள்ல வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு அவர்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களை பார்த்துதான் நீங்க சொல்றீங்க, நீ வருத்தத்தெல்லாம் நான் மாற்றி போட்டு உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன், உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி இங்க கடந்து வந்திருக்கீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.